கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோனின் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:12. தேவன் எப்போதும் நம்மை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. ஆனால் நீங்களும் நானும் ஒரு நாளில் எத்தனை முறை அவரை பற்றி யோசித்து பார்க்கிறவர்களாக இருக்கின்றோம்? நம்மால் அவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் அவர் நமக்கு அருகில்தான் இருக்கின்றார். நாம் கவனிக்கும்படி காத்திருக்கின்றார். அவருக்கு அது தேவை என்பதற்காக அல்ல, மாறாக அவர் நம்மை நேசிப்பதால் நமக்காக தேவன் காத்திருக்கின்றார். நமக்காக காத்திருக்கும் தேவனுக்கு நம்முடைய கவனத்தை கொடுக்கும் வழிதான் வேத வாசிப்பும் ஜெபமும் ஆகும். எனவே உங்கள் ஜெபத்தில் விடாமுயற்சியுடன் இருங்கள். பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தேவனின் வழிகாட்டுதலையும் உதவியையும் தொடர்ந்து தேடுங்கள். அவரிடம் பேசுவதை நிறுத்தாதீர்கள். அவர் உங்களை நேசிக்கிறார். மேலும் அவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதிலளிக்க தயாராகவும் காத்திருப்பவராகவும் இருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் உலகெங்கும் நடக்கும் எல்லா ஆராதனைகளிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமை அடைவதாக. கர்த்தாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை நோக்கி பார்க்கவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணவும் எங்களுக்கு கிருபை செய்யும். நீர் தந்த நல்ல சுகத்திற்காக, பலனுக்காக, ஜீவனுக்காக, பாதுகாவலுக்காக நன்றிகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். உம்முடைய வழிகாட்டுதலுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.